ஹலோ பிக் மை ஸ்டாக்ஸ் நேயர்களே. இன்னைக்கு மார்க்கெட்ல நாம பார்த்த அந்த பிரம்மாண்டமான எழுச்சிய பத்தின நம்மளோட சுவாரஸ்யமான மார்க்கெட் க்ளோசிங் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு செஷன் ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு இல்லையா? காலையில ஆரம்பத்துல கொஞ்சம் சரிவு இருந்தாலும் மதியத்துக்கு மேல மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. சென்செக்ஸ் திடீர்னு 940 பாயிண்ட்ஸ்க்கு மேல எகிரிடுச்சு. அந்த ஆரம்பகட்ட நஷ்டத்தை எல்லாம் அப்படியே துடை தெரிஞ்சுட்டு இப்படி ஒரு மாஸ் ரெக்கவரி எப்படி நடந்துச்சுன்னு தான் இன்னைக்கு நாம டீப்பா பார்க்க போறோம். இன்னைக்கு சென்செக்ஸ் க்ளோசிங் நம்பரை கவனிச்சிங்களா? 77,958.52. நேற்றைய அளவை விட இது 1.22% அதிகம். நிஜமாவே இது ஒரு மாபெரும் பாய்ச்சல்னு தான் சொல்லணும். இந்த ஏற்றம் கண்டிப்பா முதலீட்டாளர்கள் முகத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். அப்படியே நிஃப்டி 50 பக்கம் வந்தோம்னா அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா 24,330 அப்படிங்கிற லெவல்ல முடிவடைஞ்சிருக்கு. குறிப்பா அந்த ரொம்ப முக்கியமான 24,300 மார்க்கை தாண்டி நிஃப்டி க்ளோஸ் ஆகியிருக்கிறது மார்க்கெட்க்கு ஒரு சூப்பரான பாசிட்டிவ் சிக்னல். ஓகே, இப்போ இந்த பிரம்மாண்டமான ரேலிக்கு பின்னால இருந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டை மேல தூக்குனதுக்கு 2 முக்கிய இன்ஜின்ஸ் காரணமா இருந்துச்சு. ஒன்னு குளோபல் லெவல்ல கிடைச்ச ரிலீஃப், இன்னொன்னு நம்ம ஊரு கவர்மெண்ட் சப்போர்ட். குறிப்பா அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் பதற்றம் கொஞ்சம் தணிஞ்சதால கச்சா எண்ணெய் விலை $100 கீழே வந்துச்சு. அதே நேரம் நம்ம உள்நாட்டுல MSME மற்றும் ஏவியேஷன் செக்டாருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 2.55 லட்சம் கோடி ரூபாயில ECLGS 5.0 திட்டத்துக்கு கவர்மெண்ட் ஓகே சொல்லிட்டாங்க. இது இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. இத பத்தி போனாஞ்சா நிறுவனத்தோட அபினவ் திவாரி என்ன சொல்றாருன்னா, கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சது மார்க்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த புது ECLGS 5.0 திட்டத்தால அதிக கடன் சுமையில இருக்கிற செக்டார்ஸ்க்கு லோன் கட்ட கூடுதல் அவகாசம் கிடைக்கும். இது அவங்களோட பணப்புழக்கத்தை ஈஸியாக்கும் அப்படிங்கறதால மார்க்கெட் இதை ரொம்பவே பாசிட்டிவா எடுத்துக்கிச்சு. அடுத்து ஒட்டுமொத்த மார்க்கெட் பிரெத் எப்படி இருந்துச்சு, செக்டார் வைஸா என்னென்ன ஆக்ஷன் நடந்துச்சுன்னு பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த ஏற்றம் வெறும் ஒரு சில பங்குகள்னால மட்டும் நடக்கலங்க. இது ஒரு பரவலான ஏற்றம். 2255 பங்குகள் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. வெறும் 1257 பங்குகள் மட்டும்தான் சரிவை சந்திச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்கள் ரெண்டுமே தலா 2% அளவுக்கு உயர்ந்திருக்கிறது மார்க்கெட்டோட பாசிட்டிவ் மூட ரொம்ப ஸ்ட்ராங்காவே காட்டுது. செக்டார் ரொட்டேஷன் இன்னைக்கு ரொம்பவே கிளியரா தெரிஞ்சுது. ஃபார்மா, ஆட்டோ அப்புறம் பேங்கிங் செக்டர்ஸ்லாம் மார்க்கெட்டை முன்னின்று நடத்துச்சு. இதெல்லாம் 1-2% வரைக்கும் உயர்ந்துச்சு. குறிப்பா முன்னணி பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல நல்ல பையிங் இருந்துச்சு. ஆனா அதே சமயம் FMCG, எனர்ஜி, பவர் செக்டர்ஸ்லாம் இந்த ஏற்றத்துல கலந்துக்காம ரெட் மார்க்கிலேயே முடிவடைஞ்சிச்சு. இப்போ நிஃப்டில இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் யாரு, டாப் லூசர்ஸ் யாருன்னு ஒரு குவிக் கம்பேரிசன் பார்த்துடலாம். இன்னைக்கு அதிக லாபம் கொடுத்த பங்குகள்னு பார்த்தா இண்டோகுளோப் ஏவியேஷன், ட்ரெண்ட்ஸ் அப்புறம் டாடா மோட்டார்ஸ் PV முன்னணியில இருக்கு. ஆனா மறுபக்கம் மார்க்கெட்டோட ஜாம்பவான்களான ONGC, L&T, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மூணும் இன்னைக்கு நஷ்டத்தை சந்திச்சு டாப் லூசர்ஸ் லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா அந்த ECLGS 5.0 ஸ்கீம், அது ஏவியேஷன் செக்டார்ல எப்படி ஒரு மேஜிக்க பண்ணிருக்குன்னு பாருங்க. இன்டர்குளோப் ஏவியேஷன் பங்கு 3% ஏறி இருக்கு. ஸ்பைஸ் ஜெட் பத்தி சொல்லவே வேண்டாம். அந்த கிரெடிட் கேரண்டீஸ் நியூஸ் வந்ததும் நேரா அப்பர் சர்க்கியூட்டே தொட்டு அசத்திடுச்சு. சரி, இப்போ புரோக்கரேஜ் அப்டேட்ஸ் மற்றும் Q4 ரிசல்ட்ஸ் பக்கம் கொஞ்சம் கவனத்தை திருப்புவோம். பிக் மை ஸ்டாக்ஸ் நேயர்களே, இது ரொம்ப முக்கியமான ஸ்லைட். வேணும்னா இதை உங்க ரெஃபரன்ஸ்க்காக ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. M&M பங்கிற்கு நோமுரா 4,580 ரூபாய் டார்கெட்டோட பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. BNBக்கு CLSA அவுட் பெர்ஃபார்ம் சொல்லிட்டு 135 ரூபாய் டார்கெட் தந்திருக்காங்க. அதே போல L&Tக்கு ஜெஃப்ரீஸ் 4,885 ரூபாயும், கோஃபோர்ஜ் நிறுவனத்துக்கு HSBC 1,810 ரூபாயும் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. Q4 ரிசல்ட்ஸை வச்சு பார்க்கும்போதோ கோஃபோர்ஜ் அவங்களோட மார்ஜின் எதிர்பார்ப்புகளை பீட் பண்ணதால இன்னைக்கு பங்கு விலை கிட்டத்தட்ட 10% வரைக்கும் எகிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு ஜாக்பாட் கொடுத்திருக்கு. ஆனா L&T ஒரு 3% இறங்கியிருக்கு. அதுக்கு காரணம் அவங்களோட EBITDA மிஸ் ஆனதுதான். குறிப்பா அந்த அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் பிரச்சனை அவங்களோட ENC வருவாயை கொஞ்சம் பாதிச்சிருக்கு. ஆனாலும் அவங்க சோர்வடையாம லக்ஷ்யா 2031 அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் பிளானை அறிவிச்சு கவனத்தை ஈர்த்திருக்காங்க. மார்க்கெட் நிலவரம் முழுசியும் பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு செபி டிஸ்க்ளைமரை நாங்க கொடுத்தாகணும். பிக் மை ஸ்டாக்ஸ் ஆகிய நாங்க செபில பதிவு செய்யப்பட்ட முதலீட்டு ஆலோசகர்கள் கிடையாது. இந்த விளக்க தொகுப்புல நாங்க பகிர்ந்துகிட்ட தகவல்கள் எல்லாமே வெறும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டும்தான். அதனால நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க சொந்த நிதி ஆலோசகரை கட்டாயம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபைனலா நாம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். குளோபல் லெவல்ல பதற்றங்கள் தணிஞ்சிட்டு வர இந்த நேரத்துல நிஃப்டியும் 24,300 அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான லெவலுக்கு மேல ஸ்ட்ராங்கா நின்னு இருக்கே. அப்போ மார்க்கெட் ஒரு சஸ்டெயின்டான புல் ரன்னுக்கு தயாராகிட்டு இருக்கா? இது தற்காலிக ஏற்றமா இல்ல புது உச்சங்களுக்கான தொடக்கமா? என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வியோட இன்னைக்கு நாம விட பெறுவோம். அடுத்த ட்ரேடிங் செஷன்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க நாங்களும் ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாய்.